லலித் மோடின்றவன் திருட்டு பையன் இங்கேருந்து பல கோடியை அடிச்சுட்டு லண்டன் ஓடிட்டான். இந்த திருடன் எப்படிலாம் பாருங்களேன், இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறவங்க இங்கேருந்து மொத்தமாக இந்தியாவை கொள்ளையடிச்சிட்டு போனவங்க லண்டனுக்கு தான் போனாங்க. இங்கேருந்து இப்போ இந்தியாவுக்குள்ள ஏதாவது சுதந்திர இந்தியாவில் கொள்ளையடிச்சிட்டு போகிறவங்க லண்டனுக்கு தான் போகிறான். லண்டன் தான் இவங்களோட தலைமையகம். அதே மாதிரி இங்கே இருக்க கோமாளி அரசியல்வாதிகள், இங்கே இருக்க கோமாளி சினிமா நடிகர்கள், இவங்க எப்படிலாம் லண்டனுக்கு தான் போயிட்டு வருவாங்க. லண்டனுக்கு போயிட்டு வந்தோன்னா இங்கே வந்து அப்படியே சூப்பர் ஹீரோ மாதிரி நிறையா பேசுவாங்க, கம்பு சுற்றிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு. ஸோ டீச் பண்ணப்பட்டு அனுப்பும். கமலஹாசனே கட்சி ஆரம்பிச்சோன்னே லண்டனில் தான் மீட்டிங் போட்டாப்ல. சரி ஓகே, அமெரிக்காவில் தான் மீட்டிங் போட்டார். இந்த லலித் மோடி இன்னொருத்தன் இருக்கேன், அந்த திருட்டு பயில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களை முடிஞ்சா அப்படிங்கன்னு சொல்லி நக்கலாக பேசுகிறாங்க. எங்கே நம்மளுடைய நியூஸில் வந்திருக்கு, நான் வெளியே சும்மா சொல்கிறேன், நியூஸில் வந்திருக்கு. ஒருத்தன் பைத்தியக்காரன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருந்து பல கேசஸ்ல பல இந்த பண மோசடி இதெல்லாம் மாட்டின ஒருத்தன் இங்கேருந்து லண்டன் கேஸ் ஆகிட்டான். அதான் திருடைங்க இப்பெல்லாம் அடைக்கலாம் லண்டன் தான். இங்கேருந்து மொத்தமாக போன திருடைங்க எங்கே இருக்காங்க. ஸோ திருடைங்க அங்கே போயிட்டாங்க, திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்காப்புல பங்களாதேஷில். ஓஹோ அப்படி இப்படின்னு ஆவாஸ் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ நான் இது ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நமக்கு இந்த விஷயம்லாம் முன்னாடி தெரியும், உங்களுக்கும் ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கும். சிம்பிளான விஷயம். இப்போ இந்தியாவில் ஒரு பையன் 18 வயசு பையன் திருடிட்டான் ஒரு கோல்டில். அந்த நியூஸை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த திருட்டு பயிரில் கூட்டிட்டு நீ சொல்லியிருக்கேன். யோசிச்சு பாருங்களேன், 18 வயசு பையன் தான் தோழியோட வேலை இழந்தனால அப்படி திருடிட்டான். பசிக்காகவும் தான் வாழ்க்கைக்காக திருடின ஒருத்தவன் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கான். அவன் தேடி போலீஸ்லாம் பிடிச்சி உடனே அமைக்கிருக்காங்க, கோழி அமுக்கிற மாதிரி. 10,000 கோடி திருடிட்டு அவன் பீஸ்ஃபுல்லாக இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கான், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போது நீதி கிடைக்கணும்னா நிதியை வளைக்கணும். நிதி இருக்கவனுக்கு தான் நீதி கிடைக்கும். இது பேர் தான் டெமோக்ரஸியா? ஸோ இதுக்கு பேர் தான் சமத்துவம், சம உரிமையா? எனக்கு உண்மையிலே புரிய மாட்டேங்குது. இதுதான் உண்மைன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது வெறும் வார்த்தைக்கு மட்டும்தானா? வெறும் பணக்காரனுக்கும் பெரிய திருடனுக்கும் கோமாளிகளுக்கும் மக்களை ஏமாத்துறவனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் சொந்தமானதா? அப்போ இது தப்பான ஒரு சிஸ்டம் தானே. இந்த தப்பான சிஸ்டத்தை மாற்றணும்னா உண்மையான நாட்கள் வெளியே வந்து தானே ஆகணும். ஒதுங்கி நிற்காம இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும். இதை பற்றி பேச ஆரம்பித்து மக்களுக்கு புரிய வைக்கணும். மக்கள் புரட்சி, அதாவது மக்களுக்கு உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான். இந்த ஜென்சி மாதிரி தற்கூரி மாதிரி சண்டை போடக்கூடாது. மக்களுக்கு உண்மை தெரியணும், இங்கே என்ன நடக்குதுன்றது. கலப்பு இனங்களின் யுத்தம், மறந்து விடாதீர்கள். Who is this guy?